நமது ஜோதிடம் கர்மாவை சார்ந்த ஒரு சாஸ்திரம். ஜோதிடம்னால என்ன? அந்தந்த ஒவ்வொரு ஆன்மாவும் அதாவது செஞ்ச முன்ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறவியில் வாழ்ந்து நல்லது கெட்டதை அனுபவிச்சு போகுது. அதான் சாஸ்திரம். அந்த பேஸில் நமது முன்னோர்கள் அவர்கள் செய்த கர்மாவையும் நாம் அனுபவிச்சே ஆக வேண்டும். சரியா? ஒரு ஜோதிட கர்மாவை என்ன சொல்லுது? ஒருவன் செய்த நல்வினையோ தீவினையோ அவனது அடுத்தடுத்த 7 தலைமுறைக்கு போகும்னு சொல்லுது. எங்கிட்டே ஜாதகம் பார்க்குறோம், கேட்பாங்க, உங்கள் தாத்தாவுடைய அப்பா ஒரு செய்த கர்மாவின் வினையை நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லி போது அவங்க கேட்பாங்க, எங்கள் தாத்தாவையே நாங்கள் பார்த்ததில்ல, எங்கள் தாத்தாவுடைய அப்பா செஞ்ச கர்மாவை நான் ஏன் சார் அனுபவிக்கணும்? இது என்ன சார் லாஜிக்கே இடிக்குது அப்படின்பாரு. அப்போ நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், உங்கள் தாத்தாவோட அப்பா 5 கோடி ரூபா சொத்து வச்சுட்டு போனாருன்னா நீங்கள் எல்லாம் பங்கு போட்டுக்கிறீங்கல்ல, அவரை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்த்ததே இல்லை, அந்த சொத்து எங்களுக்கு வேணான்னு சொல்லி எத்தனை பேர் தர்மசாபனத்துக்கு எழுதி வச்சிங்க? அப்ப நீங்க பார்க்காத தாத்தா சம்பாரிச்சு வச்ச சொத்து உங்களுக்கு வேணும் பங்கு, அவங்க செஞ்ச பாவத்துல பங்கு வேண்டாம், அப்படித்தான் சொல்ல வரீங்களா? அப்படியுமே கம்முன்னு வாய முடிக்குவாங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் செய்த அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்கு ஒரு நாள் இருக்கிறது. வெதிபாத யோகம் வரக்கூடியது. அந்த நாள் மார்கழி மாதத்தில் வரும் அந்த வெதிபாத யோகம் மகா வெதிபாத யோகம், தனுர் வெதிபாத யோகம் என்று அழைக்கப்படும். அந்த நாளில் தாமிரபரணி நதி வரக்கூடிய திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய சேரன் மகாதேவியில் அந்த தாமிரபரணியில் நீராடி அங்கிருக்கும் பக்தவச்சல பெருமாள் சன்னதியிலே நம் முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் செய்து அந்த பக்தவச்சல பெருமாளை வணங்கி சென்றால் கிட்டத்தட்ட அந்த திதி தர்ப்பணத்தின் பலனாய் நமது முன்னோர்கள் 21 தலைமுறைக்கு அது சென்று சேர்ந்து அது நமக்கு அவர்களது ஆசையை பெற்றுத்தரும் என்ற ஒரு ஐதீகம் உண்டு. உங்கள் முன்னோர்களை நினைத்து அங்கே திதி தர்ப்பணம் செய்து அவர்கள் ஆசையையும் பெற்று எல்லாம் வல்ல இறையருள் பெற்று நீங்கள் அனைவரும் நீடுழி வாழ வேண்டும் என சொல்லி வாழ்த்தி வாய்ப்பு தந்த நல்ல நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.